என்னடா இது நம்மளும் பின்வாங்க மாட்டோம்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுவும் பின்வாங்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயத்துல தான் இடி இடிக்கிறப்போ அங்க ஒரு டவர் கிரெயின் இருக்கு. அத பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ரோபோட் வருது. அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா அது தலையில புசு புசுன்னு புகை வெளியே வந்துகிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவர்தான் காம்பேட் இன்ஜினியர் ஆச்சே. அத கண்டுபிடிச்சிட்டாரு. எங்க நம்ம 81 போறாருன்னா டவர் கிரெயின் இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் போறாரு. அது ராக் மைனிங் சைட். அது அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பில்டிங் இருக்கு. அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க வீல் லோடர் நின்னுட்டு இருக்கு. இத வச்சு ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு கண்ட்ரோல் பேனல், அதாவது மாஸ்டர் சுவிட்ச் எல்லாம் இருக்கும்ல, அங்க வந்திருக்காரு. அப்பதான் அவரு ஜன்னல்ல பாக்குறாரு. பார்த்தா அங்க ராக் கன்வேயர் இருக்கு. அத பார்த்த உடனே இத வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட சுவிட்ச தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணோடனே அந்த ராக் கன்வேயர்ல இருந்து கலெல்லாம் படபட படன்னு கொட்டுது. பார்க்கும்போதுதான் அங்க ராக் மைன் சைட்ல இருந்து ஒரு குண்டு பாயிற சவுண்ட் கேக்குது. அத பார்த்துட்டு அங்க ஏதோ ஆளுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏலியன் ரோபோவும் அங்க இருந்து கிளம்புது. ஏலியன் ரோபோவும் அந்த மலையெல்லாம் ஏறி கரெக்டா அந்த ராக் சைட் இருக்குதுல்ல அந்த இடத்துக்கு போகுது. பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தலை 81. அந்த சைடு ஃபுல்லா பாம்ப வெடிக்க வச்ச உடனே மலை மேல தொப்பக்கடின்னு கீழே விழுந்துருது. விழுந்த மாயத்துல வர்றாரு நம்ம தலை. வீல் லோடரை எடுத்துக்கிட்டு செம்ம ஸ்பீடா வர்றாரு. அது அப்பதான் எழுந்திருச்சு நிக்குது. அப்படியே புடிச்சு தள்ளி கொண்டு போய் அந்த கல்லு ஓரத்துல போய் நிறுத்தி வச்சிடறாரு. நிறுத்துறது மட்டும் இல்லாம அவர் தான் ஜாய்ஸ்டிக் எடுத்துட்டு வந்திருக்காருல, அந்த பட்டனை பிரஸ் பண்ணோன்னு ராக் கன்வேயர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. அதுல இருந்த கல்லு ஃபுல்லா கரெக்டா அந்த ரோபோட்டோட ரேடியேட்டருக்குள்ள கொட்டுது. அதுவும் கொஞ்சம் சமாளிக்க முடியாம அப்படி தள்ளுது. அப்பாடா சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீடா இவரை தள்ளிட்டு அத ஒரு ப்ளூ கலர் ரேஸ் வச்சிருக்கும்ல, அதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அதோட வெப்பன். அந்த வெப்பனை இந்த வண்டி மேல செலுத்துறதுக்காக பாக்குது. ஆனா நம்ம தலை கொஞ்சம் கூட அசரவே இல்ல. 81 என்ன பண்றாரா, மறுபடியும் அந்த அந்த ரோபோட்டை தர 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 தரன்னு புடிச்சு தள்ளி மறுபடியும் ராக் கன்வேயர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. அதுக்குள்ள கல் எல்லாமே விழுக ஆரம்பிச்சோடனே அவ்வளவுதான். அது கொஞ்சம் கொஞ்சமா ரேடியேட்டர் நிக்க ஆரம்பிச்சோடனே இதுலயும் அந்த ஏலியன் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா பயங்கர புத்திசாலியா இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த டவர் மேல ஷூட் பண்ணுது. அந்த டவர் கரெக்டா போய் வீல் லோடர் மேல விழுகுது. அதுக்குள்ள தப்பிச்சு இந்த சைடு வந்துடுறாரு 81. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே அந்த இடமே வெடிச்சு செதறுது. அங்கேயே ஏலியன் ஷிப்பை முடிச்சு கட்டிட்டாரு 81.